என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது. ஒரு ஆம்பளை கண்ணுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் கண்ணீர் வராதுங்க. அப்படியும் வருதுன்னா அவன் கண்டிப்பா சரக்கு அடிச்சிருந்தா மட்டும்தான் வரும். ஆனா சரக்கே அடிக்காம ஒரு ஆண் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது அப்படின்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கும். ஒன்னு பொண்ணு, ரெண்டு ஏமாற்றம். அழ வச்சிட்டா இல்ல, பொண்ணுங்களோட ஃபுல் டைம் வேலையே பசங்களை அழ வைக்கிறது. கரெக்ட் கரெக்டா. அதுக்காக இவரோட மனைவியான ஆர்த்தி தப்புன்னோ இல்ல கெனிஷா கரெக்ட் அப்படின்லாம் நான் சொல்லல. பட் இவ்வளோ வலியோட ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ரெண்டு தான், வலி அண்ட் ஏமாற்றம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்தை இங்க பார்த்தாச்சு, இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல. எப்படியும் ஆர்த்தியா அவங்களோட ப்ரொஃபைல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, நான் இதுக்கு மேல அமைதியா இருக்க போறது இல்ல, வாயை திறந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லி. சோ அவங்களும் பேசினதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரியும். உங்கள மோஸ்டா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இந்த வீடியோவை. ஜெயம் ரவி சாரி மோகன் ரவி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு கிளிம்ஸை மட்டும் சொல்றேன். கடந்த 2 வருஷமா ரவி மோகன் அண்ட் கெனிஷா ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அப்படின்னு அவங்க சொன்னாலும் வெளியில இருந்து பாக்குற மக்களாகிய நமக்கும் தெரியும் கண்டிப்பா அதையும் தாண்டி புனிதமானது ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுல தப்புன்னு சொல்ற நிறைய பேரும் இருக்காங்க, அதுல என்ன தப்புன்னு சொல்ற ரொம்ப நிறைய பேரும் இருக்காங்க. பட் லா என்ன சொல்லுது? உனக்கு இல்லற வாழ்க்கை பிடிக்கலையா, தாராளமா டிவோர்ஸ் பண்ணிக்கோ, பிடிச்சவங்களோட வாழலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஜெயம் ரவி கெனிஷாவோட க்ளோஸா இருக்கிறது நிறைய பேருக்கு உறுத்தலா இருக்கு. காரணம் ரவி அண்ட் ஆர்த்திக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, சாரி வளர்ந்த பசங்களே இருக்காங்க. சோ அவங்க நிலைமையை கொஞ்சமாவது இவங்க யோசிச்சு பாக்குறாங்களா? இந்த கெனிஷாக்கு என்ன வேற ஆளே கிடைக்கலையா? கல்யாணம் ஆன பையனா பார்த்து தான் புடிச்சு இவங்க சுத்துவாங்களோ? பாவம் ஆர்த்தி 2 பசங்களை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். இப்படின்ற அவங்களோட வலின்னு நினைச்சு இவங்க வலியா எடுத்துக்கிட்டு கெனிஷாவோட வீடியோ கீழே போய் இவ ஒரு ஆன்டி, இவ ஒரு டேஷ் அப்படின்னு டீல ஆரம்பிக்கிற வேர்டு, இவ ஒரு பி அப்படின்னு பீல ஆரம்பிக்கிற வேர்டு, இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தையில போட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 வருஷமா எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கோர்ட் சைடுல இருந்து நாங்க இத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால மட்டும் தான் இத்தனை நாள் பேசாம இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப இருக்க வலி ஒரே ஒரு நாள், ஒரு நிமிஷம் என் இடத்துல இருந்து பாருங்க, கெனிஷாவா வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும் என்ன எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் என்ன கஷ்டப்படுத்துறவங்களுக்கும் சொல்றேன், நான் உங்க லைஃபை கெடுக்கலையே அண்ட் ரவியோட லைஃபையும் நான் கெடுக்கலையே. ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தாரு. அந்த டைம்ல அவருக்கு லவ்வும் சப்போர்ட்டும் கொடுத்தேன். அண்ட் நானா போகல, அவரா வந்தாரு. ஆனா எங்களுக்குள்ள என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன போட்டு ட்ரால் பண்றீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, நிறைய வழிகளை கொடுக்குறீங்க. சரி உங்கள்ட்ட ஒன்னு கேட்கட்டுமா? என்ன பத்தி பர்சனலா உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என்ன பண்றேன், என்ன பண்ணேன், என்ன ஆச்சு, ஏதாவது தெரியுமா? அதை பத்தி எதுவுமே தெரியாம சோஷியல் மீடியால என்ன கண்ணா பின்னான்னு பேசுறீங்களே, அது எனக்கு எவ்வளவு வலிக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? சரி இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் ரொம்ப உடைஞ்சு போய் என்கிட்ட வந்தாரு. ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட, வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஒரு ஹீலிங் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவர் வந்து கேட்டாரு. இப்போ உங்கள நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், ஏன் எத்தனையோ பொண்ணுங்க இருக்கிறப்ப ஏன் இவர் போய் கெனிஷாவை பிடிச்சாரு, ஏன் அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு. ஏன்னா கெனிஷா ஒரு சிங்கர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ப்ரொஃபஷனலி அவங்க அது மட்டும் பண்ணல, மெடிடேஷன், எமோஷனல் ஹீலிங், ட்ராமா ரிகவரி, ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் புரியுற மாதிரிங்குது, புரியாத மாதிரிங்குது சார். இவருக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவை அப்படின்றப்போ ஒன் ஆஃப் த பர்சனா போய் மீட் பண்ணதுதான் கெனிஷா. ஒரு மெடிக்கல் டாக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேசுறப்போ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு. அதை தான் சோ கால்டு க்ளோஸ்னஸ் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா லவ்வா ஃபார்ம் ஆயிருக்கு. இருந்தாலும் அதுக்கு லவ்னு பேர் வைக்காம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஈவென்ட்ல நாங்க 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. அதை பார்த்த நிறைய பேர் இவதான் எல்லாத்துக்கும் காரணம், இவளால மட்டும் தான் ரவி ஆர்த்தியை பிரேக் பண்ணிட்டு இவ கூட சுத்திட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவங்களால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, அவங்க வைஃப், சின்ன பசங்க, அழகான ஃபேமிலி அப்படின்னா பேச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தூசலா கூட அவ பரம்பரையில் தப்பு வந்தது கிடையாது. இன்னைக்கு இத்தனை சனத்துக்கு முன்னாடி வந்து கத்துனீனா உன்னை யாரையும் நம்புவாங்க? இப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்னு கேக்குறேன், ரவி என்ன குழந்தையா? அவரை எங்க கண்ட்ரோல் பண்ணி நான் ஏன் கூட வச்சுக்கணும்? சரி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? என் லைஃப்ல நடந்தது. நான் எவ்வளவு ட்ராமா ஃபேஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? விருப்பம் இல்லாத ஒருத்தரோட கல்யாணம் ஆச்சு, பிரெக்னன்ட் ஆன, ஆனா வயிற்றிலே என் குழந்தை செத்து போச்சு. என் அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. எனக்கு நீ யாருமே கிடையாது. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். அவர் மட்டும் கிடையாது, என்ன திட்டுற நிறைய பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனா? இப்ப என்ன, நான் தானே பிரச்சனை. இதுக்கப்புறம் நான் அவரை விட்டு வெளியே போயிடுறேன். இனிமே அவர் கம்ப்ளீட்டா உங்களுக்கு மட்டும் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா ஒன்னு சொல்றேன் போறதுக்கு முன்னாடி, சிஎம் சார் நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்றீங்க. இந்த மாதிரி சைபர் புல்லிங் பண்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஆக்ஷன் எடுங்க சார். எத்தனை குழந்தைங்க இறந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பொண்ணுங்க இறந்திருக்காங்க தெரியுமா? இதனால சோ ப்ளீஸ் இதுக்கான ஆக்ஷனை நீங்க கண்டிப்பா எடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா மொத்தமாவே போயிட்டாங்க. எனக்கு இந்த ஊரும் வேணாம், இந்தியாவே வேணாம்னு சொல்லிட்டு நான் ஆஸ்திரேலியா போறேன். காலையில இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், உங்ககிட்ட எப்படி சொல்றது.
இதெல்லாம் அந்த வீடியோல சொன்னது. ஆனா வீடியோக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் நமக்குள்ள எதுவும் வேணாம், நீ நிம்மதியா இரு, நான் யாருக்கும் இடைஞ்சலா இருக்க விரும்பல அப்படின்னு ஜெயம் ரவிக்கு ஒரு நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இத்தனை நாள் அமைதியா இருந்த ரவிக்கு பெரிய மென்டல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க கெனிஷா. ஆனா அவங்க போனதை இவரால ஏத்துக்கவும் முடியல. இன்னொரு பக்கம் இவரோட மனைவி அண்ட் இவரோட மாமியார் 2 பேரும் என்ன அசிங்கப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, என் காசை கூட என்ன செலவு பண்ண விட மாட்டாங்க, நான் பெத்த என்னோட புள்ளையே என்ன பார்க்க விட மாட்டாங்க, பிள்ளைங்களை பார்க்கலான்னு பார்த்தா பாடி கார்ட்ஸோட அனுப்புறாங்க. சரி அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னு பார்த்தா இந்த சைபர் புல்லிங் பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்னங்க வேணும்? என் புள்ளைய பாத்துக்கலன்னு சொல்றீங்களே, 50 லட்சம் ரூபாய் என் 2 பிள்ளைங்களுக்குமான ஃபீஸ், அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், என் சின்ன பிள்ளையோட எப்பவுமே செஸ் ஆடுவேன், அவனுக்காக நான் தோப்பேன் அப்படின்னு சைபர் புல்லிங் பண்ணவங்களையும் தான் குடும்பம் பண்ண டார்ச்சரையும் கெனிஷா போனதையும் தாங்க முடியாம தான் இந்த அளவுக்கு எமோஷனலா பேசியிருக்காரு. இதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறப்ப அந்த மனுஷனை பார்க்கிறதுக்கு உண்மையிலே பரிதாபமா இருந்துச்சு. சோ இதுக்கப்புறமும் நான் பொறுத்துக்க முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும், டிவோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன், என் படமும் இதுவும் பெருசா வெளியே வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. எவ்வளவுங்க பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல விடுங்கண்ணே, நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன். இத பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படியே சந்தோஷ் சுப்ரமணியத்தை வேற ஒரு வெர்ஷன்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. சந்தோஷ் கேரக்டர் இவர்தான், ஆனா அப்பா கேரக்டர் இருக்காரு தெரியுமா, பிரகாஷ் ராஜ், அவங்க கேரக்டர்ல இவரோட ரியல் மாமியார் அண்ட் ஜெனிலியா கேரக்டர்ல கெனிஷா. அப்ப ஆர்த்தி யாருன்னு கேக்குறீங்களா? எங்க அப்பா அப்பவே சொன்னாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்க ரோல். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா அவங்க பாவங்க, அவங்க எல்லாம் எந்த தப்பும் பண்ண மாதிரி தெரியல. இதுக்கு மெயின் காரணம் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அம்மாவா தான் இருக்கணும். ஏன்னா பெரும்பாலான குடும்பத்துல வர்ற பிரச்சனைகளே இந்த மாமியார் பிரச்சனை தான். அது பொண்ணோட அம்மாவா இருக்கட்டும், பையனோட அம்மாவா இருக்கட்டும், தேவையில்லாம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்திலையும் பூந்து பஞ்சாயத்து பண்ணி நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சு பிரிச்சு விடுறதுக்கு மெயின் காரணம் அவங்க தான். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. பட் எல்லாரையும் சொல்லல, ஆனா பெரும்பாலான மாமியார், ஆனா நிறைய மாமியார்ஸும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மருமகளை பொண்ணு மாதிரி பாத்துக்கிற மாதிரி மாமியார், இல்ல மருமகனை தன்னோட பையன் மாதிரி பாத்துக்கிற மாமியாரும் இருக்காங்க. அந்த மாதிரியே ஜெயம் ரவிக்கு ஒரு மாமியார் கிடைச்சிருந்தா கெனிஷான்ற கேரக்டர் யாருன்னே நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ரவியும் ஆர்த்தியும் தன்னோட பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்திருப்பாங்க இந்நேரம். நல்ல குடும்பம், நல்ல மதர். யூசுவலா மீடியா தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல உள்ள பூந்து என்ன நடக்குது, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு மாமியாரோட அக்கா மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு சிலர் 3 எழுத்து வார்த்தை உள்ள ஒரு நடிகை, அதுவும் இட்லி நடிகை அப்படின்னு சொல்லியே சொல்றாரு. அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சு போச்சு குஷ்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்களையும் உங்க குடும்பத்துக்குள்ள பூந்து நான் ஃபெமினிசம் பேசுறேன், பெண்களுக்கு நடக்கிற வன்கொடுமையை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரான பிரச்சனையை தெரிஞ்சுக்காம ஒன் சைடடா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அதை பார்த்த உடனே இவர் கடுப்பாயிடுச்சு. இந்த அம்மாவால பெரிய பெரிய நடிகர்கள், அது 1 2 இல்ல 3 பேர் என் குடும்பத்தையே காலி பண்ணிருப்பா, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கும் என்ன பத்தி பேசுறதுக்கும் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு பயங்கர எமோஷனலாவும் பேசியிருப்பாரு. அடுத்தவே குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். கரெக்ட் தானங்க. என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு மத்தவங்கள மாதிரி கேட்டுட்டு ஐயோ அப்படியா கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது, ஆண்டவன் எல்லா வாழ்க்கையிலயும் இப்படிதான் விளையாடுறான் அப்படின்னு ஊர்கிழவி மாதிரி பேசிட்டு போயிடணும். இல்ல 2 பேர் பக்கமும் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு போஸ்ட் போடுறது, சப்போர்ட் பண்றதுன்னு ஏதாவது பண்ணிருக்கலாம். அதை விட்டு ஏற்கனவே கெனிஷா போன ஃபீலிங்ல இவர் இருக்காரு. இப்ப தேவையில்லாம அவரை நோண்டி நோண்டி அவருக்கு கடுப்பாயி இந்த அம்மாவோட பாஸ்ட் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா குமாரு? சரி, நீ உங்க மாமியார்ட்ட போய் கேள்வி கேட்டா கோர்ட் எங்களை இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதனால நாங்க எந்த ஒரு கமெண்ட்டும் கொடுக்க மாட்டோம், அவர் எங்க மேல தேவையில்லாம பழி போடுறாரு. அதெல்லாம் சரி மேடம், உங்க குடும்பத்துக்காக உங்க மெடிக்கல் செலவுக்காக கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் மாசம் மாசம் அனுப்புறதா சொல்றாரு, அதெல்லாம் என்ன மேடம்? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல, அப்படி பண்ணிருந்தாலும் மருமகனா அவரோட கடமை அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியா முடிச்சிருக்கலாம். ஜெயம் ரவி அவரோட மனைவி கிட்ட போய் இந்த மாதிரிலாம் நீங்க பண்றது எனக்கு அசிங்கமா இருக்கு, நானும் ஒரு செலிபிரிட்டி, எனக்கும் ஒரு சில ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது, நான் சம்பாதிச்ச பணத்தை நான் செலவு பண்றதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றதெல்லாம் கிளிய போட்டு கூண்டுக்குள்ள பூட்டி வச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா இதெல்லாம் பண்ண வேணாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இவர் சொல்ல, அந்த சைடுல ஒரு மனைவியா அவங்களும் எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுதுங்க, இதை நான் சரி பண்றேன் அப்படின்னு தன்னோட அம்மா கிட்ட பேசி இதை சரி பண்ணி எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்களே பாத்துக்கிறோம், இதுக்கப்புறம் நீ உள்ள வராதமா அப்படின்னு அவங்க அம்மாவை ஆஃப் பண்ணியிருந்தா நல்லபடியா போயிருக்குமோ அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏயா நான் சரியா பேசுறேனா? சரியா தான் இருக்கு. ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா அவங்க வலி அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற வலி எனக்கு தானே தெரியும். அந்த வலியை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உங்க முட்டிலே ஒரு குத்து விட்டு அதே வலியை வர வச்சா மட்டும் தானே தெரியும். அப்படி அடிப்படலனா அச்சச்சோ வலிக்குதா மருந்து போட்டுமா அப்படின்னா உங்களால அதிகபட்சம் கேட்க முடியும் எனக்காக. இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத டயலாக்னு கேக்குறீங்களா? ஆமாடா.
இந்த பக்கம் ரவி அழுது இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. இது காயினோட ஒரு சைடு. இப்ப பார்த்தாச்சு, அவரோட வழியை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். அதனால இப்படியான கருத்தெல்லாம் கொடுத்துருக்கோம். நாளைக்கு இவரோட மனைவியான ஆர்த்தி தன்னோட வாதத்தை எடுத்து வச்சு அவங்களும் ஃபீல் பண்ணி சொன்னாங்கன்னா தான் காயினோட மறுபக்கமும் நமக்கு தெரியும். பட் எல்லாமே சீக்கிரமா சரியாயி குடும்பத்தோட இவங்க வாழணும் சந்தோஷமா புள்ள குட்டிங்களோட அப்படின்னு வாழ்த்தி இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த விஷயத்துல. அண்ட் கெனிஷாக்கும் ஆல் தி பெஸ்ட், ஆர்த்தியோட அம்மாவுக்கும் ஆல் தி பெஸ்ட். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.